ஒவ்வொரு வாக்குக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இருந்து, அது வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையான நாணயமான அடியார்கள் என்னிடம் இருந்தால், நான் தான் 2026 மொடக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர். அதே மாதிரி 234 தொகுதிகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் செல்வம் என்கிட்ட குவிந்து கிடந்தது. அதை வாக்காளர்களுக்கு கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நாணயமான நம்பிக்கையான விசுவாசமான அடியார்கள் என்னிடம் இருந்தால், நான் தான் 2026 முதலமைச்சர். இதுதான் உறுதி. இதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கே சொன்னாரு. இன்னைக்கு எல்லாம் வள்ளுவர் வழியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வள்ளுவர் என்ன சொன்னாரு? அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லா போனா அந்த உலகத்தில் இடம் கிடையாது, பொருள் இல்லா போனா இந்த உலகத்தில் இடம் கிடையாது. தேர்தல் நடக்கிறது அந்த உலகத்திலயா இந்த உலகத்திலயா? இந்த உலகத்துல. இந்த உலகத்துக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். ஆளிலை ஊவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டேல் சாலவே வட்சியெல்லாம் தம்புடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடா கோடி ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ. ஒரு ஆலமரம் பழுத்து இருந்தா பலதரப்பட்ட பறவைகள் வரும், பட்டு போய் நின்று என்ன வரும்? அந்த மாதிரிதான். இதுதான் முக்கியமுங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதுக்காகத்தான் இந்த தேவையற்ற இலவசங்களை எல்லாம் அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடத்தாங்காய் எடுத்து வள்ளிப்பிள்ளையார உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு 73 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டுகளில் பெற்றிருக்கக்கூடிய கடன் 5.5 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி திருப்பி செலுத்துறதுக்கு என்ன திட்டங்கள் நாங்க வச்சிருக்கிறோம்? ஏதாச்சும் ஒரு கட்சி, இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி வாய் திறந்தது உண்டா? எது கடனை வாங்குறீங்க? வள்ளுவருக்கு கோட்டம் கட்டி இருக்கிறோம், வள்ளுவருக்கு செலவு வச்சிருக்கிறோம். கன்னியாகுமரியில ஒவ்வொரு அரசு பேருந்துலயும் வள்ளுவருடைய படம் குரல் இருக்குல்ல. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்றுண்டாக செய்வான் வினை. ஒரு இடத்துல யானை போர் நடக்குதுன்னா அந்த போரை தெளிவா பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு குன்று இருந்து குன்று மேல ஏறி நின்று அந்த போரை பார்த்தா போரை தெளிவா பார்க்கலாம். எப்படி யானை வருது,